ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்த ஒரு வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 276 பார்க்க போறோம். எடுத்தது ஓல்வியா அப்படி ஸ்ட்ரீட்ஸ்ல நடந்து வரதை காட்டுவாங்க. பீப்புள் எல்லாரும் ரூமர்ஸ் பேசிட்டு இருப்பாங்க. லைக் ஒரே ஒரு மெரைன் ஷிப் தனியா வந்திருக்கு, பட் அதுல யாரும் இல்ல, அது ஒரு கோஸ்ட் ஷிப்னு. அந்த விஷயங்களை கேட்டுட்டே போவா. ரோச்சன் ஜாடி ப்ரொஃபசர் க்ளோவர்ன்ட்டு வருவானுங்க. அவரும் என்னாச்சுன்னு கேட்கவும், ஏதாச்சும் எதுவும் பெரிய பிரச்சனையா இருக்க கூடாதுன்னு நம்புறேன். ஒரு பெரிய மெரைன் ஷிப் எம்டியா வந்திருக்குன்பா. ஜாடி கண்டிப்பா அது இன்வெஸ்டிகேஷன் சார்ந்துதான் இருக்குன்பா. க்ளோவர் இதை மத்த ஸ்காலர்ஸ்க்கு தெரியப்படுத்துன்பாரு. சால் கட்டுமரம் செஞ்சுட்டு கிளம்புறதா இருக்கும். ராபின் அப்படியே தூங்கி இருந்திருப்பா. கண்ணு முடிச்சு பார்த்தவா அதுக்குள்ள போறேன்பா. சால என்ன நான் திரும்ப லோன்லியாக போறங்கிற போல மூஞ்சிய வச்சிருக்கேன்ட்டு. சரி, இதுல ஒரு பிளாக் வேற வைக்கணும். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் போவான்ட்டு டர்ஷிஷின்ட்டு சிரிப்பான். அவளும் டர்ஷிஷின்ட்டு சிரிச்சிருப்பா. சாவல் நீயும் என்ன கடலுக்கு செயில் பண்ண போறேன்பா. ராபின் ஆமா, என் அம்மா எங்க ஊரை விட்டு கடல்ல ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச் பண்றதுக்கு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் இங்க வந்தாங்கன்னா நான் அவங்களோட சேர்ந்து போலான்னு பாக்குறேன். ஏன்னா நான் அவங்களோட சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான். இந்த ஆர்கியாலஜிக்கல் திங்ஸ் பத்தி படிச்சேன். அப்புறம் ஸ்காலரும் ஆனன்பா. சால உன்ன போல ஒரு சின்ன புள்ள ஆர்கியாலஜிஸ்டான்பா. ராபின் தலையாட்டுவா. சால ஆனா உனக்கு அம்மாவோட முகம் கூட ஞாபகத்துல இல்லைன்னு சொன்னேன்பா. ராபின் சொன்னதான், இருந்தாலும் அவங்க என் அம்மாவாச்சே, எனக்கு அவங்கள பாக்கணும்பா. சால் முழிக்கவும் ராபின் கூப்பிட்டு, உனக்கு இந்த பிளாங்கியரை பத்தி தெரியுமா? எல்லாத்துக்கிட்ட இருந்தும் மறைக்கப்பட்ட வரலாறுன்பா. சால் அதை பிளாங்க் செஞ்சுரின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனா அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதோ இன்வெஸ்டிகேட் பண்றதோ தப்புன்னு சொல்லுவாங்களேன்பா. ராபினே அம்மா அதை பத்தி ரிசர்ச் பண்றதுக்காக தான் கடல்ல இறங்கினாங்க. ஆனா அதை பத்தி வெளியே யாருக்கிட்டையும் சொல்லிடாத, ஏன்னா அவங்கள நான் மாட்டி விட விரும்பலேன்பா. சால் என்ன சொல்ற? உன் அம்மா அந்த கற்களான போனிக்லிப்ஸ் ரிசர்ச் பண்ணவா போறாங்கன்பா. ராபின் உனக்கு போனிக்லிப்ஸ் பத்தி எல்லாம் தெரியுமான்னு கேப்பா. சால் தெரியாம என்ன, ஆனா இந்த மாதிரி மத்தவங்க முன்னால அதை பத்தி எல்லாம் தெரியுங்கிற போல பேசிடாத, அது பெரிய பிரச்சனை ஆயிரும். அதெல்லாம் தாண்டி உன் அம்மா அதை தேடிதான் போறாங்களா? இரு ராபின், உனக்கு உன் அம்மா பேர் தெரியுமான்னு கேப்பான். ராபின் ஓல்வியா, நீக்க ஓல்வியான்பா. இதை கேட்ட சால் வாயை பொழந்துட்டு அப்படியே பின்னால கவுந்திருப்பான். ராபின் நீ ஓகேவான்னு கேப்பா. சால் மனசுக்குள்ள ராபின் ஓல்வியாவோட டாக்டரான்ட்டு. ராபின் கிட்ட அப்படின்னா நான் ஒகாரால தான் இவ்வளவு நாள் இருந்தானான்பா. ராபின் தலையாட்டவும். சால் போறக்கு பல பகுதி இருந்து நான் ஏன் வந்து இங்க மாட்டினன்பா. கத்தனமா அப்படியே அமைதியாகி, சரி இப்படியே இருக்கிறது நல்லதுக்கு இல்லைன்ட்டு ராபினை கூப்பிட்டு, இங்க பாரு நான் சொல்றதை கேட்டு நீ ஷாக் ஆகலாம், ஆனா கவனமா கேட்டுக்க நான் சொல்ல போறதா. நேவி பேட்டில் ஷிப்ஸ் இங்க ஒஹாராக்கு தான் வந்துட்டு இருக்கு. அண்ட் மேபி நேத்திக்கு வந்திருக்கலான்பா. ராபின் ஆனா அவங்க எதுக்கு இங்க வராங்கன்பா. சால் ஸ்காலர்ஸ் கொல்லதான். அண்ட் நீ ஒரு ஸ்காலர்ங்கிறத வெளியே சொல்லிக்காத, ஏன்னா நான் சொன்னது புரிஞ்சது தானன்பா. ராபின் அது பொய்யின்ட்டு என்கிட்ட இப்படி பொய் சொல்றதை நிறுத்துன்பா. சால் நான் எதுக்கு சீரியஸான விஷயத்துல பொய் சொல்ல போறேன்? வேணும்னா டவுனுக்கு போய் நீயே பாரு, ஏதாவது விஷயம் ஸ்ட்ரேஞ்சா இருக்கும். ஒருவேளை உன் அம்மா கூட திரும்ப வந்திருக்கலான்பா. ராபின் ஷாக் ஆயிருப்பா. இந்த இடத்துல ஃபேட்டட் மதர் அண்ட் டாட்டர், த மதர்ஸ் நேம் இஸ் ஓல்வியாங்கிற இந்த எபிசோடோட டைட்டில போடுறாங்க. ஓல்வியா மத்த ஸ்காலர்ஸ் போய் சந்திச்சிருப்பா. எல்லாரும் அவங்கள பார்த்துட்டு ஷாக் ஆயிருப்பாங்க. உன்னை நேவி பிடிச்சிட்டதெல்லாம் சொன்னாங்களே, அப்புறம் அந்த ஷிப் வந்துச்சுன்னு சொல்றாங்களா, அதுலதான் வந்து என்ன கேட்பாங்க. ராபின் பதட்டமா அந்த பக்கம் வரதை காட்டுவாங்க. ஓல்வியா நான் வந்தது சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, ஆனா நீங்க கேட்ட நியூஸ் உண்மைன்பா. க்ளோவர் கவர்மெண்ட் இந்த ஒஹாரா மேல கண்ணு வைப்பாங்கன்னு தெரியாத என்னன்பாரு. ஓல்வியா நீங்க எந்த அளவுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. போனிக்லிப் சர்ச் டீம் போனாங்க இல்லையா 6 வருஷத்துக்கு முன்னால, மொத்த பேரும் காலி. மொத்த மெம்பர்ஸ் 33 பேர்த்தையும் கொன்னாங்க, என்ன தவிர. நாங்க சர்வைவ் ஆயிட்டேன். அப்புறம் அங்க இன்வெஸ்டிகேட் பண்ணவங்க சர்ச் டீமோட பிலாங்கிங்ஸை பார்த்தே ஒஹாராவை சேர்ந்தவங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த விஷயத்துல நான் எக்ஸ்கியூஸ் கேட்க விரும்பல. என்னோட கவனக்குறைவுனாலதான் இப்படியாப்பட்ட விஷயம் எல்லாம் நடந்துருச்சுட்டு அழுக ஆரம்பிச்சிருப்பா. க்ளோவரும் தப்பல இல்ல, அப்படி யோசிச்சா அது பிரச்சனை தான். இங்க கடலுக்கு போனவங்க போகாதவங்கிற 2 டீமுமே ஒரே டீம் தான். இங்க உனக்கு நடந்த விஷயம் தான் கொடுமை, மன்னிப்பு நாங்க தான் கேட்கணும். உன்னை நாங்க இவ்வளவு வேதனைப்பட விட்டமேன்பாரு. ஓல்வியா ப்ரொஃபசர்ன்ட்டு அழுதுட்டே பாப்பா. க்ளோவர் கவர்மெண்ட் ஒஹாராவில் இருக்க கிளவர் ஸ்காலர்ஸ் ஒரு த்ரெட்டா பாக்குறாங்க. ஆனா நம்ம இங்க நம்புறதெல்லாம் வரலாறு மட்டும்தான். நம்ம எப்படியாவது வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு அதை அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணலாம் தானே நினைச்சோன்னு பாரு. கண்ணாடி போட்டிருக்கவன் அவங்க நம்ம விஷயத்துல ஏதோ ஒன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, தப்பா தெரிஞ்சிருக்கோம். இதுல இருந்து இப்ப எப்படி வெளியே வரதுன்னு கேட்பான். ஓல்வியா இப்போதைக்கு அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது, அவங்க நம்மள கொல்லதான் வராங்க. அதனால சீக்கிரம் ஒஹாராவை விட்டு எல்லாம் தப்பிச்சு போங்கன்பா. க்ளோவர் இதுக்கு முன்னாடி நடந்த அதே விஷயம் தானே நடக்கும், அதெல்லாம் தண்டிப்பா அவங்க நம்மள கொல்லதான் வராங்கன்னா அதுல இருந்து நான் ஸ்லிப்பாக விரும்பலன்ட்டு போய் உட்காந்துருப்பாரு. ஓல்வியா தான் கொல்ல வராங்கன்னு தெரியுதுல, இங்க இருந்து போயிடலான்பா. க்ளோவர் மேன்கைண்டுக்குன்னு இருக்க மிகப்பெரிய பொக்கிஷமான இந்த இடத்துல நான் விட்டு ஓட முடியாதுன்றவாரு. மத்தவங்க நாங்களும் அப்படிதான் ஃபீல் பண்றோம்பாங்க. ஓல்வியா உறுதியாவான் இருப்பா. மத்தவங்க கண்டிப்பா இந்த டைம் கவர்மெண்ட் என்ன பண்ண காத்திருக்காங்க
பண்றாங்கன்னு தெரியல. பட் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு படிச்சு சேகரிச்ச ஹிஸ்டரி எல்லாம் அப்படியே விட்டு ஓடிட முடியாது. அண்ட் சாக போற விஷயத்துல எங்களுக்கு பயமும் கிடையாதுன்பாங்க. க்ளோவர் அப்புறம் உன் தலைக்குள்ள ஏதோ பெரிய பாரம் இருக்கும் போல என்பாரு. ஓல்வியா கிளம்புறதுக்கு முன்னால ராபினுக்கு 2 வயசு தான். அவ குழந்தையோட இருக்கிறத பார்த்த மத்தவங்க, இங்க பாரு ஓல்வியா, வர முடிஞ்சா வா, இல்லைன்னா உன் குழந்தைய பார்த்துட்டு உன்னோட புருஷனோட அன்பினிஷ்டு பிசினஸ்லாம் பாக்குறேன்னா பாத்துக்கன்னு இருப்பான். ஓல்வியா இல்ல, நான் வந்தே தீர்வேன், நான் நமக்கு முன்னால இந்த முன்னோர்களோட வில்ல நிறைவேற்றாம போயிருவேனா என்னன்ட்டு கிளம்பிருப்பா ஷிப்ல. பட் ராபினும் என் அம்மா எங்க போயிட்டாங்கன்ட்டு கத்தி கதறி எழுதிருப்பா. அவ அங்கிள் சமாதானப்படுத்தலான்னு பாத்துருப்பாரு. பட் அவங்க ஆன்டி இருக்காங்க பாருங்க, இங்க பாரு கத்திட்டே இருந்தா அடிச்சே போடுவான் இருப்பாங்க. அவரும் இங்க பாருமா அவளுக்கு 2 வயசு தான் இருப்பாரு, அதுக்குன்னு என் பிள்ளைக்கு தான் 2 வயசு, எப்படி போய் ஒரு பேர்டனை எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிருப்பாங்க. இதுக்கப்புறம் ராபின் லைப்ரரி போயிருப்பா. ஒரு புக் இன்ட்ரெஸ்டிங்கா பாத்துட்டு இருக்கப்ப க்ளோவர் யார் அங்கன்ட்டு கோவத்தோட வரப்போல இருக்கும். பார்த்து பயந்தவா அப்படியே கிட்ட வரும்போதெல்லாம் என்ன மன்னிச்சிருங்கன்ட்டு தலை குனிஞ்சிருப்பா. க்ளோவர் என்னமா இங்க புக் படிக்க வந்தியா, சரி எப்ப வேணாலும் வந்து எந்த புக்குனாலும் என்கிட்ட கேளு, நான் எடுத்து தரேன் இருப்பாரு. ராபின் என்கிட்ட காசு இல்லைன்னு இருப்பா. க்ளோவர் இங்க இருக்க புக் எல்லாமே உனக்கு ஃப்ரீ தான், அண்ட் உலகத்திலே இது பெஸ்ட் லைப்ரரின்னு பாரு. ராபின் நிஜமாவான்னு கேட்டிருப்பா. க்ளோவர் நீ ஓல்வியாவோட பொண்ணு தானே, அப்புறம் உனக்கு புக்ஸ் பிடிக்குமாமான்னு கேட்டிருப்பாரு. அவளும் அழுதுட்டே தலையாட்டி இருப்பா. பிரசன்ட் க்ளோவர் இதை ஓல்வியா கிட்ட சொல்லிட்டு அவளை குட்டி பிள்ளையில பார்த்தப்ப உன்னை பார்த்த போலவே தான் இருந்துச்சு, அண்ட் அவர் ரொம்ப ஜீனியஸ் பாரு. ஓல்வியா அப்படியே கேட்டல சந்தோஷம்ட்டு, நான் உங்களோட சேர்ந்தப்பவே என் பொண்ணோட அந்த பாண்ட்ஸ் எல்லாம் அத்து போட்டேன், ஏன்னா என் புள்ள குற்றவாளியோட மகளா இருக்க வேண்டாம் தான் பா. இங்க ஒருத்தன் வந்துட்டு வேர்ல்ட் கவர்மெண்ட் சிம்பிளோட ஒரு பேட்டில் ஷிப் வந்திருக்கதா சொல்லுவான். க்ளோவர் இந்த தடவை பிரச்சனை பெருசுதான் புழங்குவான். ஓல்வியா மறைக்கப்பட்டிருக்க கன் எடுத்துட்டு, இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்ல புரிஞ்சுதான்ட்டு வேகமா ஷிப் வந்த இடத்த நோக்கி ஓடுவா. க்ளோவர் ஓல்வியா எங்க போறேன்ட்டு தடுக்க பாப்பாரு. பட் கிளம்பிருப்பா. ஸ்பாண்டை நீங்க வந்ததும் HQக்கு நாங்க வந்தாச்சுங்கிறத சொல்லு, அண்ட் இந்த வேலை எனக்கு ப்ரொமோஷன் தரலைன்னா கடுப்பாயிருவன்பா. மத்த ஆபீசர்ஸ் அண்ட் அபிஷியல்ஸ் கிட்ட சீக்கிரம் போய் ஸ்காலர்ஸ்னு எவன் கிடைச்சாலும் சரி வேட்டையாடுங்க புடிச்சிட்டு வாங்கன்பா. ஒருக்குள்ள மக்கள் ஒரு பொண்ணு கன்னோட ஓடுறான்ட்டு எல்லாம் பேனிக் ஆயிருப்பாங்க. ராபின் இதே வழியா அவங்க அம்மாவை கிராஸ் பண்ணி தான் போவா. சால்லாம் அந்த பக்கம் என்ன மன்னிச்சிரு ராபின்ட்டு கதறுவான். இதுக்கப்புறம் வைஸ் அட்மைரல் கூசான் சீஃப் ஸ்பாண்டைன் அந்த இடத்துக்கு போயிட்டாராமான்னு சொல்லி ஒருத்தன் சொல்லவும், கூசான் அதை சொல்லதான் கூப்பிட்டியான்ட்டு கடுப்பாவான். ஆக்சுவலா அது ஆக்கிஜி தான். ராபின் லைப்ரரி போகவும் க்ளோவர் என்னாச்சுன்னு கேட்பான். ராபினே அம்மா வந்தாங்களான்னு கேட்பா. எல்லாம் பேனிக் ஆயிருப்பாங்க. க்ளோவர் திடீர்னு எதுக்கு அவங்களா வரலேன்பா, ஏன்னா ஓல்வியா ஆல்ரெடி சொல்லியிருப்பா இல்லையா ஒரு கிரிமினலோட டாக்டரா என் பொண்ணு இருக்க வேண்டான்னு, அந்த காரணத்தினால. ராபின் சரி விடுங்க அம்மா, நான் கேள்விப்பட்டேன் ஒஹராவை சேர்ந்த ஸ்காலர்ஸை டார்கெட் பண்ணி பேட்டில் ஷிப் வந்திருக்காமேன்பா. க்ளோவர் இதெல்லாம் என்ன ரூமர்ஸ் ஆன்ட்டு, இங்க பாரு வந்தது ஒன்னும் பேட்டில் ஷிப்ல இல்லமா, அது வெறும் சாதாரண ஷிப். வேர்ல்ட் கவர்மெண்ட்ல இருந்து ஜஸ்ட் சர்ச் பண்றதுக்காக வந்திருக்காங்க இந்த லைப்ரரிய. என்ன இது கொஞ்சம் ஹாஷா இருக்கும், ரொம்பவே ஹாஷா இருக்கும். ஆனா இங்க என்ன நடந்தாலும் சரி, நீ ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் ஒரு ஸ்காலருங்கிறத மட்டும் அவங்க கிட்ட சொல்லாத, ஏன்னா நீ குட்டியா இருக்கனால அவங்களே பெருசா கண்டுக்க மாட்டாங்கன்னு இருப்பான். இந்த இடத்துக்கு அபிஷியல்ஸ் ஒருத்தனை தூக்கிட்டு வந்து போட்டிருப்பாங்க. அவளுக்கு மரியாதையா அவன் என்ன வேலை செஞ்சுட்டு தான் சரி வெளியே போயிருங்க. க்ளோவர் எதுக்கு இவ்வளவு வயலண்டா இருக்கீங்கன்பா. ஒரு அபிஷியல் எங்களுக்கு சந்தேகம், அதுவும் நீங்க தடை செய்யப்பட்ட போனிகிளிப்ஸை டிசைஃபர் பண்றதா, அதான் சர்ச் பண்ண வந்தோன்பா. க்ளோவர் இங்க இருக்க கலெக்ஷன் உங்க கற்பனைக்கு எட்டாத அளவுக்கானது, அதனால இந்த இடத்த கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்கன்பா. அபிஷியல் நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கறக்கு இங்க வரல, அவளுக்கு மரியாதையா வெளியே போயிருன்ட்டு கூட வந்து அபிஷியல்ஸை போய் சர்ச் பண்ண சொல்லுவான். இதுக்கப்புறம் வெளியே இருக்க அபிஷியல்ஸ் பார்த்தா ஊர் மக்கள் கிட்ட இங்க இருக்க ஸ்காலர்ஸ் மனுஷ ரூபத்துல இருக்க மிருகங்கன்பாங்க, இந்த உலகத்தை அழிக்க விரும்புறாங்கன்பாங்க. ஆனா ஊர் மக்களோ இவங்க வேர்ல்ட் கிளாஸ் ஸ்காலர்ஸ், இவங்க தான் எங்க ஒஹாராவோட பிரைடுன்பாங்க. கவர்மெண்ட் அபிஷியல் இங்க இருக்க சர்ச்ங்கிறது சுத்தி வர ஐலாண்ட்லயும் இருக்கும், அதனால ஸ்காலரா இல்லாதவங்க அவங்களோட ஐடியை மட்டும் வெரிஃபை பண்ணிட்டு இடம் பெயருக்கான ஷிப்ல போய் ஏறிக்கங்கன்பா. மத்தவங்களா இதெல்லாம் ஸ்காலர்ஸ் பிரச்சனை தானே, எங்களையும் எங்க ஐலாண்டை விட்டு வெளியே போக சொல்றீங்கன்பாங்க. அந்த அபிஷியல் இங்க பாருங்க நாங்க சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்லியாச்சு, இதுக்கப்புறம் எந்த தப்பு நடந்தாலும் எங்களை கேட்க கூடாதுன்றவான். எல்லாத கேட்டு பேனிக் ஆகி தப்பிச்சா போதுன்னு ஓடுவாங்க. அந்த பக்கம் ஸ்பாண்டைனா ஓல்வியா சுற்றுப்பா. அவன் படுத்துட்டு கதற ஆரம்பிச்சிருப்பான். ஐயோ நான் போய் சேர்ந்துட்டான், அவ்வளவுதான் நான் காலி, என் பொசிஷன் என் பையனுக்கு விட்டுருங்கன்பா. கூட இருக்கவன் சட்ட ஸ்லீவ்ல தான் சுட்டா எந்திரின்பா. ஓல்வியா நெக்ஸ்ட் புல்லட் உன் நெஞ்சில இருக்குன்பா. ஸ்பாண்டைன் ஓல்வியா நீங்க இருக்கிறத வச்சு பார்த்தாலே எனக்கு ஒரு விஷயம் கிளியரா தெரியுது, ஏன்னா நீ கஷ்டப்பட்டு நேவி பிரிசன்ல இருந்து தப்பிச்சு வந்து நேரா இங்க வந்திருக்கீனா கண்டிப்பா உனக்கும் இங்க இருக்க ஸ்காலர்ஸ்க்கும் தான் கனெக்ஷன் இருக்கும் போலயே, நீ ஏன் உன் கூட்டாளிகளை எப்படி காட்டி கொடுத்துட்டியன்பா. ஓல்வியா நான் இங்க எதுக்கு வந்தேங்கிற ப்ரூஃபே இல்லாம வளர்றேன்பா. ஸ்பாண்டைன் நீ நல்ல காரணம் சொல்ற, கிளவரான பொம்பளை இல்ல, ஆனா இதுக்குன்னு நாங்க சல்லட போடாம தேடாமல விட மாட்டோம் அந்த இடத்த, ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு இங்க இருக்கவனுக்கு தான் அதை பண்ணிருப்பாங்கன்னு 100% பாசிபிலிட்டியா தெரியும். ஜஸ்ட் 6 வருஷத்துக்கு முன்னாலே இதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அண்ட் உங்களை பிடிச்சி விசாரிச்சோம்ல அதெல்லாம் சின்ன உந்துதல் மட்டும்தான். சொல்ல போனா அந்த உலகத்துல நிறைய போனிகிளிஃப் ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு டைம் அவங்கள பிடிக்கிறப்ப அவங்களுக்கு ஒஹாராவுக்கும் தான் கனெக்ஷன் இருக்குமான்னு தேட ஆரம்பிப்போம். அது ஏன்னு தெரியுமான்னு கேட்பான். ஓல்வியா ஒஹாராவை வார்னிங்க வைக்கவான்பா. ஸ்பாண்டைன் அவன் துணியில இருக்க ஆளுக்கெல்லாம் தட்டி விட்டு எந்திரிச்சு, ஒஹாரா தானே ஆர்கியாலஜிக்கான புனித நிலம், இதை கிரஷ் பண்ணா உலகத்துல இருக்க எல்லா அகாடமியாவும் அப்படியே ஆடி போயிடாது. அப்புறம் இந்த பிளாங்க் செஞ்சுரி பத்தி அவனாவது ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சா அவனுக்கு என்ன ஆகுங்கிறத அந்த உலகத்துக்கு காட்ட வேண்டாமான்பா. ஓல்வியா அதனாலதான் பேட்டில் ஷிப்ஸ் கொண்டு வந்தீங்களான்பா. ஸ்பாண்டைன் புத்திசாலியா இருக்க பாத்தியா, இங்க பாரு ஒரு குற்றவாளியும் கூட தப்பிக்க விட மாட்டோம், அண்ட் அந்த கிரைம்ஸை உறுதிப்படுத்த வேண்டாமா, ஏன்னா நாங்க பைரட்ஸ் எடுத்தோம் கவுத்தோம் அப்படியே சண்டைக்கிறங்க, அண்ட் நான் இங்க வந்தது இந்த தீவுல கம்பல்சரி இன்வெஸ்டிகேட் பண்ண, அண்ட் இங்க இன்வால்வ்டா இல்லாத எல்லாத்தையும் தாட்டி விட போறான்பா. அப்புறம் நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் தப்பிக்க முடியாதுன்ட்டு அவளை முடிச்சு விடுங்கன்பா. கூட வந்து 2 பேருமே அவளை தாக்கி இருப்பாங்க. லைப்ரரியில புக்ஸ் எல்லாம் கண்ணா பின்னா தள்ளி விட்டு அடாவடியா தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ரிசர்ச்சர்ஸும் எவ்வளவோ சொல்லி பார்ப்பாங்க, டே அதெல்லாம் பொக்கிஷங்க போலடான்னு, ஆனா அவனுக்கு அதை
கண்டுக்கவே மாட்டானுங்க, எல்லாத்தையும் வெளியே தூக்கி போடுங்கடான்பான். சோல் இந்த பக்கமா வர பேட்டில் ஷிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு மொத்தமா முடிஞ்சது, இப்படிலாம் நடக்கும் நான் நினைச்சே பார்க்கல, ஆல்ரெடி பேட்டில் ஷிப்ஸ் வந்துருச்சுன்பான். இதுக்கப்புறம் ஸ்காலர்ஸ் எல்லாத்தையுமே சுத்து போட்டு வச்சிருப்பாங்களே அபிஷியல்ஸ், அதை பார்த்த ஊர் மக்கள் அவங்க என்ன ஸ்காலர்ஸை பிடிச்சு குறை வச்சிருக்காங்கன்ட்டு ஆமா அந்த உலகத்தை அழிக்க போறதால சொல்லிட்டு இருந்தாங்களேன்பாங்க. ஒருத்தர்லாம் இங்க எவாக்குவேஷனுக்கு எப்படி போறதுன்பான். வெஸ்ட் கடற்கரையோரமா இருக்கு அதெல்லாம் சொல்லிட்டு எல்லாரும் ஓடுவாங்க. க்ளோவர் இங்க பாரு எவாக்குவேஷன் ஷிப் வந்திருக்கான் ராபின், அதனால நீ கிளம்பிரு, உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையாச்சே போன் பாரு. ராபின் அங்க ஒன்னும் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க, அதனால நீங்க தானே என் ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே இருக்கேன்பா. க்ளோவர் சொன்னா கேளுன்னு பாரு. ராபின் நானும் உங்களை போலங்க முதலாம் இங்க பாரு கம்மனு கிளம்பிருன்னு கத்துவார் க்ளோவர். ஸ்பாண்டைன் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க போலன்ட்டு வருவான் சிரிச்சுட்டு. மத்தவங்க தேங்க்யூ சொல்லும் போது ஓல்வியாவை அவனுங்க அடிச்சு தூக்கிட்டு வருவாங்களா, அதை மத்த ஸ்காலர்ஸ் பார்த்துட்டு கோவப்படுவாங்க. ஸ்பாண்டைன் இங்க பயங்கரமான அனிமல்ஸ் எல்லாம் பார்க்க முடியுங்கிறது எனக்கு தெரியலன்ட்டு சிரிப்பான். பார்த்தா ஓல்வியாவை தூக்கி போடுவாங்க. ஸ்பாண்டைன் விட்டு இருந்தா அவளை கொன்று பண்ணிட்டு சிரிப்பான். இந்த பக்கம் இருக்க ஸ்காலர்ஸ் அவங்கள தெரிஞ்ச போல காட்டிக்கிட்ட பிரச்சனை இல்ல, முடிஞ்ச அளவுக்கு பல்ல கடிச்சிட்டு கோருவாங்க. ஸ்பாண்டைன் இவ சிறையில இருந்து தப்பிச்சு வந்த ஒரு சிறை கைதி, இவ பழங்காலத்து மொழியை டிசைஃபர் பண்ண பார்த்த குற்றத்துக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்தா. நீங்க ஏதோ ஃப்ரெண்டை தேடி வந்திருப்பா போல, அது யார் என்னன்னு வெளியே வந்தா நான் அவங்களோட விஷயத்த செட்டில் பண்ணிக்கிறேன், மத்த எல்லாம் களைஞ்சு போய்க்கலான்பான். ராபின் மனசுக்குள்ள ஒரு ஃபீமேல் எதுக்காக எப்படி அடிச்சு போட்டு கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைப்பா. க்ளோவர் இன்னும் டைம் ஆகல ராபின், நீ சீக்கிரம் கிளம்புன்னு பாரு. ஓல்வியா ராபின் ஆன்ட்டு அப்படியே அவளை பார்த்து கண் கலங்குவா. ராபின் பார்த்தும் பார்க்காத மாதிரி திரும்பிப்பா. ஓல்வியா நீ நல்லா வளர்ந்துட்டியேமான்ட்டு அழுவா. க்ளோவர் ஓல்வியான்ட்டு வருத்தப்படுவாரு. திடீர்னு பார்த்தா லைப்ரரியை நாசம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இங்க இருக்க ஸ்காலர்ஸ்ல எதுக்காக இப்படிலாம் பண்றாங்க, புக்குக்கான ரெஸ்பெக்ட் இல்லையான்பாங்க. க்ளோவர் இவ்வளவு தூரம் போவாங்கன்னு எதிர்பார்க்கலின்பாரு. இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் வந்திருக்கோம், ஒரு பெரிய கல் இருக்கு சார், பழங்காலத்து மொழியை டிசைஃபர் பண்ண பார்த்திருக்காங்க, எல்லாத்துக்குமான ஆதாரம் சிக்கிருச்சுன்பாங்க. ஸ்பாண்டைன் சூப்பர்னு சிரிச்சுட்டு ஸ்காலர்ஸ் ஆஃப் ஹோஹாரா உங்க மரண தண்டனை எப்பவே விதிக்கப்பட்டுருச்சு போலயே, இன்னைக்கு என் கையால பல உலகத்தரம் வாய்ந்த நல்ல ஆர்கியாலஜிஸ்ட் சாக போறத நினைச்சா வருத்தமா தான் இருக்கு. சே இது என்ன இப்படி சப்பத்தனமா இருக்கு, நான் என்ன இவ்வளவு தூரம் எதை சொல்லவா வந்தேன், நான் இதை 5 எல்டர் ஸ்டார்ஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணி ஆகணும்லன்பான். கூட இருக்கவன் சரி இன்டர் டிரான்ஸ்பாண்டர்ஸ் எடுப்பான். ராபின் அவங்க என்ன சொல்றாங்க, ஹிஸ்டரி பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்காக உங்களை கொல்ல போறாங்களா, ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட படிக்கிறதுல ஒரு குற்றமான்பா. ஸ்பாண்டைன் அவங்க வரலாறு படிக்க பார்க்கல, வரலாறுல இந்த மோசமான வெப்பனை ரீஸ்டோர் பண்ண பார்த்திருக்காங்க, இதெல்லாம் ஒரு கூட்டத்தையே மொத்தமா சரிய வைக்கிறதுக்கு சமன்பான். ராபின் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்பா. க்ளோவர் இப்படியாப்பட்ட ஒருத்தங்கிட்ட இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்பாரு. ஸ்பாண்டைன் கடுப்பா இருப்பான். க்ளோவர் வேர்ல்ட் கவர்மெண்ட் வெப்பனை கண்டா பயப்படுறீங்கன்னு கேட்பாரு. 5 லீடர்ஸோட கான்டாக்ட் கனெக்ட் ஆகவும் க்ளோவர் கரெக்ட் டைம் தான், 5 எல்டர் ஸ்டார்ஸோட எங்களை பேச விடுங்க, வேர்ல்ட் லீடர்ஸ் கிட்ட நாங்க இந்த பிளாங்க் செஞ்சுரியை பத்தி என்ன தெரிஞ்சு வச்சிருக்கோங்கிறத ஷேர் பண்றேன், அதுக்கப்புறம் அவங்களே நாங்க செய்யற ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணிட்டுமா வேண்டாமான்னு முடிவு எடுக்கட்டும் பாரு. ஸ்பாண்டைன் சலிச்சுப்பான். க்ளோவர் இங்க பாரு, இங்க நீ இருந்தா நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு உன்னையும் குற்றவாளின்னு சொல்லுவாங்க, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் இங்க இருந்து தப்பிச்சு போயிருன்னு பாரு. ராபின் ப்ரொஃபசர்ன்ட்டு பாப்பா. அந்த பக்கம் பீப்புள் போனாங்க இல்லையா, அதுல ஒருத்தன் அந்த ஸ்காலர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் குற்றவாளிகள்னு ஊர்ஜிதமாயிருச்சுன்பான். ஆப்போசிட்ல கேட்டவன் நிஜமாவான்பான். இன்னொருத்த அந்த பக்கம் ஓடி வரவன் ஈஸ்டர்ன் சைட்ல பேட்டில் ஷிப்ஸ் வந்துட்டு இருக்குன்பான். கூட இருக்கவன்லாம் அவனுக்கு ஏதாவது செய்யறக்குள்ள டக்குன்னு ரெஸ்கியூ ஆகி போயிடலான்பான். திடீர்னு இடம் அதிரும், பார்த்தா சால் தான் வருவான். எல்லாரும் ஜெயண்டான்ட்டு ஓடுவாங்க. சால் ராபின் நீ எங்கதான் போன, இங்க ஏதாவது நடக்கிறக்குள்ள நம்ம இந்த தீவை விட்டு தப்பிச்சு போய் ஆகணும்ட்டு வருவான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. நிக்கோ ராபினோட அம்மா ஓல்வியாவை பார்த்த எல்லாரும் அவங்க மேல என்ன தாட்ஸ் வச்சிருக்கீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் 2 வயசுல இருந்து 8 வயசு வரைக்கும் ஒரு புள்ள தனியா இருந்து ஆன்டியோட கொடுமைகளால எல்லாம் சீரழிக்கப்பட்டிருக்காளையா, அதை பார்க்கும் போது ராபின் மேல எவ்வளவு கன்சர்ன் ஆனீங்கிறதையும் சொல்லுங்க. அண்ட் கடைசியா த ட்ராஜடி ஆஃப் ஓஹாரா த டெரர் ஆஃப் பஸ்டர் காலுங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.